ஸோ முழங்கால் தேய்மானத்துக்காக நீங்கள் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணிக்கிட்டீங்க. ஆனால் வந்து இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ண பிறகுமே அந்த தேய்மானத்தினால வரக்கூடிய வலி வந்து கம்மியாகவே இல்லை. இதுக்கு என்ன பண்ணலாம்? பொதுவாக மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை எதுக்கு பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தேய்மானம் ரொம்ப அதிகமாக இருக்குது, இல்லை வலி ரொம்ப அதிகமாக கொடுத்துட்டு இருக்குன்ற பட்சத்தில் வந்து இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணுவாங்க. அது பண்ணதுமே பார்த்தீங்கன்னா, முழங்கால்லேருந்து வரக்கூடிய வலியும் சரி, அந்த தேய்மானமும் சரி கம்ப்ளீட்டாக வந்து க்யூர் ஆகும். ஆனால் சில சமயம் 5% 20% பேருக்கு இந்த ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி பண்ண பிறகு கூட இந்த வலி வந்து கம்மி ஆகவே ஆகாது. ஸோ இவங்களுக்கு வேறு சொல்யூஷனே இல்லையான்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பாக பெயினை கம்மி பண்ண முடியும். எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன் சொல்லக்கூடிய அட்வான்ஸ்டு மைனர் ப்ரொசீஜர் மூலிமா இந்த பெயினை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியும். இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன் ப்ரொசீஜர்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முழங்கால்லேருந்து வரக்கூடிய வலியை வந்து ஸ்கேன் மூலிமாவோ இல்லை எக்ஸ்ரே மூலிமாவோ ஐடென்டிஃபை பண்ணி அந்த பகுதியிலேருந்து வரக்கூடிய வலியை வந்து கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா ஒரு டே கேர் ப்ரொசீஜர் தான். ஒரு 1/2 hour to 1 hour தான் எடுக்கும் இந்த ப்ரொசீஜரை. நீங்கள் இந்த ப்ரொசீஜரை பண்ணிக்கிட்டு உங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸை அன்றைக்கே நீங்கள் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ரொசீஜரோட மேஜர் பெனிஃபிட்ஸ் என்னான்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இந்த ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி பண்ணதுக்கப்புறமே நம்ம ஆக்டிவிட்டி கம்ப்ளீட்டாக நிறுத்தவே கூடாது. நம்ம டே டு டே ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும், இல்லைனா வந்து ரீஹாபிலிட்டேஷன் எக்ஸசைஸாக இருக்கட்டும், அடுத்த நாள்லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண பிறகு சில பேருக்கு பெயின் பர்சிஸ்டண்ட்டாக இருக்கும்போது இது ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும், இல்லை வந்து ரீஹாபிலிட்டேஷன் எக்ஸசைஸாக இருக்கட்டும் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த ப்ரொசீஜர் பண்ண பிறகு இந்த டே டு டே ஆக்டிவிட்டீஸும் சரி, இந்த எக்ஸசைஸ் ப்ரோக்ராமும் சரி, நம்ம பெயின் ஃப்ரீயாகவே நம்ம ஈஸியாகவே பண்ண முடியும். ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியும் என்னோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ், அதாவது படிக்கட்டு ஏறி இறங்குறதா இருக்கட்டும், இல்லை கொஞ்ச நேரம் குக்கிங் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வீட்டு வேலையை செய்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் கஷ்டமாக இருந்துக்கிட்டே இருக்குன்னா இந்த சின்ன மைனர் ப்ரொசீஜர் மூலிமா உங்களோட பெயினை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம ரெடியூஸ் பண்ண முடியும்.